கார் போர்ச்சில் இல்லைன்னா வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி இன்டோர் பார்ட்ஸ் வைக்கும்போது இப்படி கொஞ்சம் ஹைட்டானது மாதிரி இருக்கக்கூடிய பார்ட்ஸ் வாங்கினீங்கன்னா நமக்கு கீழே க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நான் இந்த டைப்பில் தான் மேக்ஸிமம் இன்டோர் பார்ட்ஸ் வச்சுருக்கேன். ஆரம்பத்தில் நான் இன்டோர் பார்ட்ஸ் வாங்கும்போது இந்த மாதிரி தொட்டிகள் நான் பார்த்ததில்ல. இந்த டைப் நான் பார்த்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். இது நமக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. இதில் ரொம்ப அகலமானது, ஒல்லியானதுல, ஹைட்டானது, மீடியம் சைஸ், குட்டி சைஸ் எல்லாமே கிடைக்குது. இதுக்குள்ளே நம்ம எந்த மாதிரி தொட்டி வைக்க போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். நல்ல பெருசாக இருக்கிறனால தொட்டியிலேருந்து ட்ரெயின் ஆகிற தண்ணி எல்லாமே உள்ளே கலெக்ட் ஆயிரும். அதையும் நாம் ஒரு 10-15 நாளுக்கு ஒரு தடவை செக் பண்ணி எடுத்து வெளியே விட்டுறணும். செடிகளுக்கு நம்ம ரொம்ப கொஞ்சமாக தண்ணி விட்டோம்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கூட அந்த அடியில் இருக்க இன்டோர் பார்ட்ஸில் தண்ணியை செக் பண்ணால் போதும். நான் இந்த தொட்டிகளில் மெயினாக அக்லோனிமா, கலாத்தியா, ஃபர்ன், எபீசியா, அலகேஷியா, பிகோனியா, கோலியஸ் மாதிரி வெரைட்டிஸ் தான் வச்சுருக்கேன். எபீசியா ஹேங்கிங் பார்ட்ஸில் நல்லா ஹேங் ஆகி நிறைய பூக்களோட ரொம்ப அழகாக இருக்கும். நான் இதில் ஒரு 2-3 வெரைட்டி மட்டும்தான் வச்சுருக்கேன். மீதி எல்லாமே ஹேங்கிங் பார்ட்ஸில் தான் போட்டிருக்கேன். ஃப்ரண்டில் வெயில் அடிக்கக்கூடிய இடத்துல 2 சைனீஸ் பால்சம் வச்சுருக்கேன். இந்த எபீசியா நிறைய தடவை வாங்கி வச்சு போயிடுச்சு. இதோட இலைகள் வெல்வெட் மாதிரி இருக்கும். பூக்கள் பர்பிள் கலரில் வரும்னு நினைக்கிறேன். அலோகேஷியாவில் நல்ல பெருசாக வளரக்கூடிய வெரைட்டி இருக்குது. இப்போ தான் மினியேச்சர் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். சில பிகோனியா வெரைட்டி நல்ல புஷ்ஷியாக வளரும். அதோட இலைகள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது பிரையோஃபைலம், மதர் ஆஃப் தௌசண்ட்ஸ் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. அக்லோனிமா, கோலியஸ் மாதிரிப்பட்ட செடிகள் வளர்க்குறது ரொம்ப ஈஸி. அது வச்ச அந்த இடமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். கோலியஸ் செடிகள் நடும்போது ஒரு 2-3 ஸ்டெம் அந்த தொட்டியில் நட்டு வச்சோன்னா நல்ல புஷ்ஷியாக வளரும். 2 சிசி பிளான்ட் வச்சுருக்கேன். பிளாக் கலர், க்ரீன் கலர் ரெண்டுமே இருக்குது. பிளாக் கலரில் இலைகள் வரும்போது க்ரீன் கலரில் தான் இருக்குது. இனிமே தான் அது மாறும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் என்னோட இன்டோர் பிளான்ட் கலெக்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி.